தேசிய நெடுஞ்சாலை ரோடு வந்து அமைக்கப்படுவதாகவும் எங்கள் ஊர் கருங்குளம் மெயினாக மென்ஷன் பண்ணி பெரிய ரவுண்டானா சுவிட்சோடு சேர்த்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே குடியிருப்பு வந்து ஒரு 50 வீட்டுக்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்படுது. எங்களோட வாழ்வாதாரமே அது மட்டும்தான். வேற இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கேயும் போகவும் முடியாது, எங்கேயும் பண்ணவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில தான் நாங்கள் இன்னைக்கு கலெக்டர்கிட்ட ரெஜிஸ்டர் போட்டு கொடுத்து 3 வாரம் ஆகுது. இப்போ நோட்டீஸ் வந்து கூட வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் கொண்டு நாங்கள் எல்லாருமே ப்ராப்பராக எல்லா வீட்டு வசதி தண்ணி பில்லு எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பாதி பேருக்கு கவர்மெண்ட் கொடுத்த இந்த இலவச வீட்டு மனை அந்த இது கொடுத்ததுக்கு அவங்களுக்குள்ளதையும் அபகரிக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கும் அமௌண்ட்டோ எதுவுமே கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே கூலி வேலைக்கு போய் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே நாங்கள் மனு கொடுக்க தான் வந்திருக்கோம். தயவு செய்து இந்த கருங்குளம் ஊர் மக்கள் வீடு குடியிருப்பு பாதிக்காத மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்புறப்படுத்தி எடுக்கணும். தயவு செய்து எடுங்க. எவ்வளவு குடும்பம் இருக்கு? 50 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பம் தான் இருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கோம், இன்னும் நிறைய பேர் வருவோம். இந்த மனு கொடுக்க நாங்கள் உடனே நேற்றுக்கு தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு உடனே நாங்கள் வந்திருக்கோம். தயவு செய்து கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு கேட்கும். தயவு செய்து எங்க வீடை பாதிக்காத மாதிரி அப்புறப்படுத்துங்க. என் பேரு செல்வ வனிதா. நிக்கிற மாதிரி